எப்போதுமே இந்த மூவி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, கொலை விசாரணை படங்கள், மர்மங்கள் நிறைந்த படங்கள், அல்லது அறிவியல் ரீதியான படங்கள தேடி தேடி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்பவே அந்த படம் பிடிக்கும். ரொம்ப விறுவிறுப்பான படங்களா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள் ஒரு 7 படங்கள். 7 படங்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் அல்லது பெரும்பாலும் யாராலும் கவனிக்கப்படாத ஒர்த்தான படங்களா பார்த்து தான் இந்த வீடியோல நான் வரிசைப்படி இருக்கிறேன். மூவி 17 சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல முதலாவது இடத்துல இருக்கிறது ரணம் அறம் தவறு. ஆமாங்க, வைபவோட 25வது படம். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம், அதாவது மர்மங்கள் நிறைந்த படமாக 2024 வெளிவந்த படம் தான் ரணம் அறம் தவறு. நோ ஸ்பாய்லர். கண்டிப்பா நம்ம வீடியோல படத்தோட சுவாரஸ்யத்துக்கு எடுக்கிற மாதிரியான எந்த தகவலும் இருக்காது. ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட ஒரு பாடி ஒன்று கிடைக்குது. அதை விசாரணை செய்யற போலீஸும் திடீர்னு காணாம போயிறாரு. இந்த கொலையை யார் செய்தா, அதன் மோட்டிவ் என்ன என்பதே இந்த படத்தோட மீதி கதை. படத்துல ஹீரோ ஒரு கிரைம் சீன் எழுதி தருபவராகவும் சிதைந்த முகங்களை வரைஞ்சு தரும் ஒரு ஆர்டிஸ்டாவும் வராரு. படத்துல சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கண்டிப்பா இது ஒரு ஒர்த்தான வாட்ச் மூவி தான் நான் சொல்லுவேன். IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 5.9 கொடுத்துக்கிறாங்க அவுட் ஆஃப் 10. அமேசான் பிரைம்லயும் ஆகா தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. மீண்டும் சொல்றேன், இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது மலையாளத்தில் வெளிவந்த கோலம். இது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டைப் மூவி, அதாவது கொலை விசாரணை படம் தான் கோலம். இது ரொம்ப வித்தியாசமான சுவாரஸ்யமான படம். ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி, அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியான முறையில ஒருத்தர் இறந்து போயிறாரு. அனுபவம் வாய்ந்த போலீஸ், அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான சீனியர் போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா படத்தோட ஹீரோவுக்கு ஏதோ ஒரு உறுத்தலா இருக்கு. இது கொலையா இல்லையா, இன்கேஸ் அது கொலையா இருந்தா யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. பொதுவா கொலை விசாரணை படங்கள் பாத்தீங்கன்னா யார் கொலை செஞ்சா அப்படிங்கிறது தான் படத்தோட முழு சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமா யார் கொலை செஞ்சாங்க அப்படிங்கறத விட எப்படி கொலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட முழு சுவாரஸ்யமும். இந்த படம் தமிழ் டப் அவைலபிளா இருக்கு. மீண்டும் சொல்றேன், தமிழ் டப் அவைலபிளா இருக்கு. IMDb ரேட்டிங் 7.2 கொடுத்துறாங்க. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ரொம்பவே என்கேஜ்டா இருக்கும். கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது சதீஷ் நடிப்பில் வெளிவந்த சட்டம் என் கையில். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி, அதாவது ஒரு கொலை விசாரணை படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் இறந்துடுறாரு. அதே மாதிரி ஒரு மர்டர்ல ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. இந்த 2 கொலை ஏன் நடந்தது, இதுல ஹீரோவுக்கு என்ன சம்பந்தம், அந்த 2 பேரும் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தை பத்தி ரொம்ப ரிவ்யூலாம் கேட்கக்கூடாது. நேரா நீங்க போய் படத்தை பாருங்க. படத்தோட ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் கதை ரொம்பவே கிரிப்பிங்கா இருக்கும். 2024 வெளிவந்த படங்கள்ல முக்கியமான படமா இந்த படமும் இருக்குன்னு நான் நம்புறேன். சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனா படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். IMDb ரேட்டிங் 8.1 கொடுத்துக்கிறாங்க. இது ஏன் அந்த அளவுக்கு பெருசா எக்ஸ்போஸ் ஆகல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த படம் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணக்கூடிய படமா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது காஜல் அகர்வால், ரெஜினா கசென்ட்ரா ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த கருங்காப்பியம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி, அதாவது அமானுஷ்யங்கள் நிறைந்த படமா தான் இந்த படம் வந்திருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஜினா கசென்ட்ரா அவர்களுக்கு ரொம்ப ஒரு பழைய புக்கு, அதாவது ஒரு 100 வருஷம் பழமையான ஒரு புக்கு படிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 5 கதை கொடுத்துக்கிறாங்க. அந்த 5 கதையை படமாக எடுத்துக்கிறாங்க. இந்த படத்தில் ஹாரர் ரிலேட்டட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ள கதைகள் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். பட் காமெடி ரிலேட்டட் கதைகள் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லாமல் பிளைனாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்த்தான மூவி தான் நான் சொல்லுவேன். அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்லயும் ஃபுல் படமும் அவைலபிளா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது ஜீவா, பிரியா பவானி சங்கர் நடிப்பில் வெளிவந்த மூவி தான் பிளாக். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி, அதாவது ஒரு அறிவியல் ரீதியான மர்மம் நிறைந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் வெக்கேஷனுக்காக தன்னோட பீச் ஹவுஸுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அங்க சில மர்மமான விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதுல இருந்து எப்படி வெளிவந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ரொம்பவே கிரிப்பிங்கா இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவீலிங் ஸ்டோரியா இருக்கும். கிளைமேக்ஸ் சிலவருக்கு புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. படத்தோட டைரக்டர் ஒரு பேட்டியில் கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கறத ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட மொத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். கொகரன்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது மகாராஜா படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இயக்கிய அவரோட முதல் படமான குரங்கு பொம்மை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரங்கு படம் போட்ட பேகு, அது யார்கிட்ட இருக்கு, அதுல என்ன இருக்கு, அது யார் யாரெல்லாம் போட்டி போட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இதுவும் மகாராஜா மாதிரியான ஒரு நான் லீனியர் ஸ்டோரி. படம் அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது.
படத்தில் சாங்லாம் தேவையில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் எனக்கு இருந்துச்சு. இந்த படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் ஓவராலாக பார்த்தோம்னா இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி 20 மினிட்ஸ் ரொம்ப சூப்பராக எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் 7.9 கொடுத்துருக்காங்க. Zee5ல அவைலபிளாக இருக்கு. இந்த மூவி யூடியூப்லேயே ஃபுல் மூவி அவைலபிளாக இருக்கு. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல கடைசியாக பார்க்க போகிறது மலையாளத்தில் வெளிவந்த கிஷ்கிந்தா காண்டம். ஆசிஃப் அலியும் அபர்ணா பாலமரியும் லீட் ரோல் பண்ணிக்கிறாங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறாரு. அவர் செயல்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கு. அதனால சந்தேகப்பட்டு ஹீரோயின் ஹீரோவோட அப்பாவை பின்தொடரணும்னு நினைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். வேர்ல்டு சினிமா பார்க்குறவங்க இல்லை கொஞ்சம் வித்தியாசமான படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து ட்ரை பண்ணுங்க. மற்றவங்க இந்த படத்தை குட் பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த படத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. சில பேர் இந்த படத்தை கழுவி ஊற்றவும் வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத உங்களோட ரசனைக்கே நான் விட்டுறேன். Disney+ Hotstarல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பும் அவைலபிளா இருக்கு. மீண்டும் சொல்ற தமிழ் டப்பும் அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.